Hi student, good morning. முத்து மேத்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 9.8ல கொஸ்டின் நம்பர் 5. Find the area of the region bounded by the curve y is equal to sin x and y is equal to cos x and the line x is equal to 0, x is equal to pi. Okay. ஸோ அப்போ இந்த சம்மை சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஏரியா பவுண்டட் ரீஜியன். ஓகே, அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ், ஒய் இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ். இதுக்கு முதல்ல நம்ம கிராஃப் வரையணும். கிராஃப் எப்படி வரையணும்னு முதல்ல தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இந்த டயக்ராம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு இங்கே 0 இதில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணணும். எதில் சார் சப்ஸ்டிட் பண்ணால், இப்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ், எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுங்க. சைன் 0 என்ன ஆகும்? 0. அப்போ சைன் எக்ஸுங்கிறக்கு எங்கே சார் ஸ்டார்ட் ஆகுன்னா 0ல் ஸ்டார்ட் ஆகி இப்படி மேலே போயிட்டு மறுபடியும் இங்கே பையில் கட் பண்ணி இப்படி மேலே போயிடும். இந்த இடத்துல என்ன இருக்குன்னா பை. ஓகே, இங்கே என்ன இருக்குன்னா 2π. ஓகே, அப்போ இந்த கர்வோட பேர் y இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ். ஓகே, அப்படியே இதில் எக்ஸுக்கு 0 கொடுங்க. காஸ் 0 என்ன வரும்? 1. அப்போ ஒய் ஆக்ஸில் 1 இங்கே இருக்குமா? அப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். இங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா இங்கேருந்து கட் பண்ணிவிட்டு இப்படி போகும். ஓகே ஸ்டூடெண்ட், அப்போ நெக்ஸ்ட்டு இந்த பிட்வீனில் இங்கே பை வரைக்கும் தான் சொல்லியிருக்கான் கொஸ்டின்லேயே. அப்போ இந்த கட் பண்ணுற ஏரியா என்ன சார் இருக்குன்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாயிண்ட் இங்கே என்ன இருக்குன்னா π/4 இருக்கும். ஓகே, அப்போ ரெக்வயர்டு ஏரியா வேணும்னா இதோடைய பவுண்டட், இதோடைய ரீஜியன், இதிலேருந்து இது வரைக்கும் தான் எடுத்துக்கிறோம். இதுதான் வந்துட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை. ஓகே, அப்போ இதிலேருந்து இது வரைக்கும் ஏரியா கண்டுபிடிக்கணும். அப்போ ரெக்வயர்டு ஏரியா இஸ் ஈக்குவல் டு a1 ப்ளஸ் a2. a1 ப்ளஸ் a2. அப்போ இதோடைய இன்டர்வலை எப்படி சார் நம்ம டொனேட் பண்ணலாம்னா 0 டு π/4, π/4 டு பை. ஓகே, அப்போ அதை எப்படி சார் ஸ்ப்ளிட் பண்ணலாம்? இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் ஓவர் 0 டு π/4. எதிலிருந்து எதை சப்ட்ராக்ட் பண்ணால் ஏரியா இருக்கும்? இங்கே மேலே இருக்கிறது ஒய் இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ், கீழே இருக்கிறது சைன் எக்ஸ். அப்போ காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் பண்ணணும், இங்கே சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் பண்ணணும். ஓகே, அப்போ ரெக்வயர்டு ஏரியா வேணும் அப்படின்னா காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் அடுத்த இன்டர்வல் எதுலேருந்து எது வரைக்கும் எடுத்துக்கிறோம்? π/4லேருந்து பை வரைக்கும் எடுத்துக்கிறோம். ஓகே, π/4 டு பை. அப்போ மேலே என்ன இருக்குது? சைன் எக்ஸ் இருக்குது, கீழே என்ன இருக்குது? காஸ் எக்ஸ் இருக்குது. அப்போ எப்படி சார் எழுதலாம்னா சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். அப்போ இன்டகிரேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகே, அப்போ இன்டகிரல் எப்படி இன்டகிரேட் பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம். காஸ் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்? ப்ளஸ் சைன் எக்ஸா? சைன் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் எக்ஸ். ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ். என்ன இன்டர்வல்? 0 டு π/4. ஓகே, ப்ளஸ் அடுத்தது சைன் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் எக்ஸ். காஸ் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் ப்ளஸ் சைன் எக்ஸ். ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸ் சைன் எக்ஸ். ஓகே, அப்போ என்ன லிமிட்? π/4 டு பை. அப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்டை அப்ளை பண்ணலாம். அப்பர் லிமிட் என்னது? π/4. சைன் π/4னா 45 டிகிரி, 45 டிகிரினா 1/√2 ப்ளஸ் அதே மாதிரி காஸ் 45 டிகிரி 1/√2. ஆக்சுவலி இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும், சைன் 45 டிகிரியும் காஸ் 45 டிகிரியும். மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணலாம். சைன் 0 0, காஸ் 0 1. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் டைம் எடுத்துக்கலாம். காஸ் பையோட வேல்யூ -1. இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் டு மைனஸ் என்ன ஆகும்? +1. ஓகே, இங்கே சைன் π/4 சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம்?
ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்ளை பண்ணிட்டேன். காஸ் பையோட வேல்யூ -1. அடுத்தது சைன் பையோட வேல்யூ 0. இப்போ -0 இது முடிஞ்சுது. மைனஸ் அப்போ லோயர் லிமிட் cos π/4 ஓட வேல்யூ -1/√2. sin π/4 ஓட வேல்யூ -1/√2. ஓகே, ஸோ அப்போ 1/√2 ப்ளஸ் 1/√2 ரெண்டையும் ஆட் பண்ணால் 2/√2. ஓகே, ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். என்ன ஆகும்? -1 + 1 கேன்சல் ஆகிடுமா? மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ். அப்போ 1/√2 1/√2 என்ன சார் வரும் அப்படின்னா 2/√2. ஓகே, அப்போ இதை எப்படி சார் எழுதலாம்? டினாமினேட்டர் சேம், நியூமரேட்டரை ஆட் பண்ணிக்கலாமா? இப்போ என்ன வரும்? 4/√2. 4/√2. டேக் காஞ்சுகேட் ஆன் போத் சைட். இப்போ எப்படி எழுதலாம்? 4/√2 √2 × √2ன்னு எழுதலாமா? அப்போ ஃபைனலி வி கெட் 4√2 டிவைடட் பை √2 × √2னா 2. அப்போ இதை கேன்சல் பண்ணால் எவ்வளோ டைம் சார் வரும் அப்படின்னா required ஏரியா A is equal to 2√2 square units. 2√2 square units. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். முத்து மேத்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் பப்ளிக் ரிப்பீட்டட். இந்த வருஷம் கேட்கலாம் பப்ளிக்கில். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.